சிவபக்தர்களே, கிருஷ்ண பக்தர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? எப்படி நம்ம வட இந்தியாவில் நம்ம இப்போ சமீபத்திலே நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ராமர் ஆலயம் எவ்வளவு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ, பக்கத்தில் காசி விஸ்வநாத ஆலயம் எப்படி சிறப்பாக இன்றைக்கு அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அது போன்ற ஒரு அற்புதமான ஆலயமானது நம்முடைய தமிழ்நாட்டில் வரப்போகுதுங்கிற ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இதோ பாருங்கள். எங்கே தெரியுமா? நம்ம அவினாஷி பக்கத்தில் புஞ்சை புளியம்பட்டி, ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் அங்கேருந்து பவானி சாகர் அன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த வழியில் தென் சீரடி என்று சொல்லக்கூடிய சக்தி சாய்ராம் தர்மஸ்தலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சக்தி சாய் தர்மஸ்தலாவில் தான் பாருங்கள், இதுதான் அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு. கிட்டத்தட்ட நம்ம அயோத்தியில் எப்படி நம்முடைய ராமர் ஆலயமானது இன்றைக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் அற்புதமான ஒரு ஆலயத்தை இந்த தருணத்தில் இங்கே நியமனம் பண்ணிகிட்ருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆலயம் உருவாக்கின்ற அற்புதமான பணியானது இப்பொழுது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய உள்கட்டமைப்பு அது எப்படி அலங்கார வேலைப்பாடுகளோடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆலயம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆலயமானது அந்த சாலையினுடைய ஓரத்திலேயே அமைந்திருக்கிறது. நம்முடைய அன்புக்குரிய, நம்முடைய நேசத்துக்குரிய, பாசத்துக்குரிய ஐயா ஷீரடி சாய்பாபா அவர்கள் காட்சி தந்து கொண்டிருப்பார். அந்த இடத்துல அவருக்கு பின்னாடி தான் இந்த ஆலயமானது இப்போது நிர்மாணம் செய்யப்பட்டு வந்தது. புது ஆலயம் ராஜஸ்தான்லேருந்து அந்த பிங்க் நிற பளிங்கு கற்கள் அதை கொண்டு அதை வெட்டி தான் இன்றைக்கு அங்கேயே அந்த ஆலயத்தினுடைய அந்த சிற்பங்கள் எல்லாம் அங்கேயே செதுக்கப்பட்டு இங்கே அதை வைத்து கட்டப்படக்கூடிய அந்த ஆலயம் எப்படி இருக்க போகுதுன்னா பாருங்கள், இப்படி தான் இருக்க போகுது. இதுதான் அந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பு. ரொம்ப அபாரமாக, ரொம்ப நுட்பமாக, ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப வேலைப்பாடோட, ரொம்ப வித்தியாசமாக பாருங்கள். இது ஹெலிகாப்டர் ஏரியல் வியூ மேலேருந்து பார்க்குறப்ப இந்த ஆலயம் இப்படி தான் இருக்கும். பார்க்குறீங்க, நடுவால் நம்முடைய பகவான் ஷீரடி சாய்பாபா அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அவருக்கு வலதுபுறமாக சிவன் ஆலயமும், சிவபெருமான் அம்பிகை ஆலயமும், இடதுபுறமாக ராமர் பட்டாபிஷேக ஆலயமும், நடுவால் ஷீரடி சாய்பாபா அவர்களும், முன்னாடி அவருக்கு முன்பாக கருமண்டபம், அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிறு சிறு மண்டபங்களில் விநாயகர், பைரவர், சக்கரத்தாழ்வார், இப்படி பைரவர், இப்படியான முருகன் இவங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த ஆலயமானது நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நுட்பமாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ அற்புதமாகவும் நுட்பமாகவும் இந்த ஆலயமானது வடிவமைப்பை கொண்டிருக்கின்றது. அந்த வேலை இப்போது முழு வீச்சாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலய நிர்மாண பணியானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல கோடிகள் பிடிக்கக்கூடிய இந்த ஆலயமானது முழுக்க இந்து தர்மத்தைச் சேர்ந்த அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அவங்களுடைய உதவியினால் தான் இன்றைக்கு இந்த ஆலயமானது நிர்மாணம் செஞ்சுட்டு வருது. ஆக இது கிட்டத்தட்ட பல கோடிகள், 20-30 கோடியெல்லாம் பல கோடிகள் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறப்பணி, உன்னதமான தெய்வீக பணி. ஏன்னா அந்த ராமர் ஆலயத்துக்கு எல்லாருனாலையும் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது. வசதி படைத்தவர்கள் போக முடியும். ஆனால் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அங்கே போகிறதுங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கற்பனையாகவே இருந்தது. அவர்கள் கவலைப்பட வேண்டாம். பாருங்கள், இங்கே தெற்கேயே இந்த அயோத்தியானது, இது தெற்கு அயோத்தின்னு நீ அழைக்கப்படும் நினைக்கிறேன். தெற்கு ஷீரடி என்று சொல்லக்கூடிய இதே இடம் தெற்கு அயோத்தியாகவும் தெற்கு காசியாகவும் கூட அழைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஏன்னா பாருங்கள், ராஜஸ்தான் வரக்கூடிய அந்த கலைஞர்கள் அவ்வளவு அற்புதமாக இந்த சிலைகளை அந்த வடிவமைப்பை கட்டமைப்பை நிர்மாணம் பண்ணிகிட்ருக்காங்க. இரவு பகல் பாராமல் அவங்க கண் துஞ்சாமல் அவர்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இந்த அற்புதமான நிர்மாண பணியில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு தெய்வீக பணி. இது எல்லா சமயத்திலும் வாய்க்கால். அதிகபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் தான் இந்த ஆலயமானது இங்கே இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ள இந்த நிர்மாணம் பண்ணுற மாதிரியான இடத்துல இருக்காங்க. அதனால் நம்ம இந்த பணியில் அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பக்தர்கள் தங்குவதற்காக அறைகளும் கட்டப்பட்டு வருகின்றன. அங்கேயே நம்ம ஒரு பஜனை போடுவதற்கோ, இல்லை ஒரு சத்சங்கம் நடத்துவதற்கோ, இல்லை ஏதாவது ஒரு விழாக்கள், தெய்வீக விழாக்கள், ஆராதனை நடத்துவதற்கோ நமக்கு போதுமான இடம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி உணவும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உணவு கூடமும் இந்த இடத்துல ஆக்சுவலாக அமைக்கிறதுக்கு இருக்காங்க. அதனால் இந்த தெய்வீகமான பணியில் பங்கெடுத்துக்கொள்ள விரும்புகின்ற ஆன்மீக அன்பர்கள், இந்து சமய பற்றாளர்கள் உடனடியாக நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணை தொடர்பு கொண்டு அவரிடத்திலே பாருங்கள், சக்தி சாய் ட்ரஸ்ட் புன்சை புளியம்பட்டி 9042391100 9042391100 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு
9042391100 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய அந்த இறைவனுக்கான இந்த ஆலய பணியிலே உங்களுக்கான நன்கொடையை நிதியை தந்து இந்த அற்புதமான தெய்வீக பணியிலே நீங்களும் பங்கு கொண்டு அந்த சிவபெருமான் அருளையும் அந்த புனிதமான நம்முடைய ராமரின் பேரரையும் பெற்று உய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் இந்து மதத்தை சார்ந்த அத்துணை ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் இந்த தருணத்திலே இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாய. ஷிரடி சாய்பாபா பாதங்களே போற்றி. ரொட்டேன் சேர் நல்லதே முருகானந்தன் ஜெய் பண்ணி சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.